பாத்து வாயா. விடுங்க தாத்தா. ஐயோ கண்ணு, என்னப்பா இது? என்னப்பா இப்படி நனைஞ்சு வந்திருக்க? தலையெல்லாம் ஈரமா இருக்கு. ஐயோ, என்னடி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போய் கஷாயம் எடுத்துட்டு போ. ஜுரம் கிரம் வந்துற போகுது. ஐயோ என்ன புள்ளையோ. மாமா, என்ன மாமா இது? உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும் தான் நாம எல்லாரும் இங்க வந்திருக்கோம். ஆனா இங்க வந்து நீங்க அக்காவே நினைச்சுக்கிட்டு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. பாட்டி, மீனாட்சி, எனக்கு ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு இருக்கல. நீங்க யார் எனக்கா வருத்தப்பட வேணாம். மாமா, தம்பி, அது எப்படிப்பா முடியும்? நீ வீட்டை விட்டு வெளியே போய் திரும்பி வர்றதுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம வரணுமேன்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லப்பா. இப்படிதான் அன்னைக்கு தர்மலிங்க வயலுக்குள்ள போய் குடிச்சிட்டு சண்டை போட்டு விழுந்து கிடந்தேன். அந்த காய ஆறுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு கிணத்துல விழ பாத்திருக்கேன். இந்த நிலைமையில எப்படிப்பா நாங்க நிம்மதியா இருக்க முடியும்? இனிமே எல்லாம் மாறிடும் தாத்தா. எப்படிப்பா சொல்ற தாத்தா? ஏன்னா நான் அவளை நேருக்கு நேர பார்த்தேன் தாத்தா. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா. நீ யாரோ ஒரு பொண்ண பாத்துட்டு அத வசூன்னு சொன்னா எப்படிப்பா? ஐயோ, அப்படிலாம் இல்ல பாட்டி. என்னாலதான் வசுவை காப்பாத்த முடியாம போச்சு. ஆனா எனக்கு ஏதாவது ஒண்ணுனா வசு எனக்கா வந்துருவா தாத்தா. இன்னைக்கு வந்தா என்ன கிணத்துல விழவிடாம அப்படியே காப்பாத்தனா தாத்தா. இத பாரு பேராண்டி, நீ கிணத்துல விழுந்துற போறியன்னு ஒரு பொண்ணு ஒன்ன காப்பாத்திருக்கா. நீ என்ன பண்ணிருக்கணும்? அவளுக்கு நன்றி சொல்லிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ண? அவளை போய் கட்டி பிடிச்சிருக்க. அவகிட்ட போய் வசு வசுன்னு புலம்பி இருக்க. அடிக்காம என்ன பண்ணுவா? தாத்தா, உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன். உங்க எல்லாரையும் விட வசு எனக்கு நல்லாவே அடையாளம் தெரியும். ஏன்னா எனக்கு வசு உயிர். அவன் முகம் என் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு தாத்தா. யாரும் ஒரு பொண்ண வசுன்னு சொல்றதுக்கு நான் என்ன பைத்தியமா? சொல்லுங்க, நான் என்ன பைத்தியமா? சொல்லுங்க மாமா. இந்த கஷாயம் குடிங்க, எல்லாம் சரியா போயிடும். ஐயோ, மாமா, என்ன மாமா இதெல்லாம்? பின்ன என்ன மீனாட்சி? நான் வசுந்தரா பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா? வசு உயிரோட இருக்காளா? எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு விசாரிச்சு அவளை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவாம திரும்பி எல்லாரும் சேர்ந்து என்னைய சந்தேகப்படுறீங்க. எனக்கு அப்படியே எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல. பேராண்டி, இது கிராமம்பா. உங்க டவுன் மாதிரி யாருக்கு என்ன ஆனா என்னன்னு இங்க யாரும் அப்படி போக மாட்டாங்க. அதனாலதான் உனக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்சதும் அந்த பொண்ணு ஓடி வந்து உன்னை காப்பாத்திருக்கா. உனக்கு எப்படி ஒரு ஆபத்துன்னதோ அந்த பொண்ணு ஓடி வந்து காப்பாத்தினாலோ அதே மாதிரி அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனாலோ ஊருக்காரங்க எல்லாம் ஓடி வருவாங்க. நீ அவளை கட்டி பிடிச்சத யாராவது பாத்திருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும்? குடும்பத்தோட பஞ்சாயத்துக்கு தான் போயிருக்கணும். அங்க போய் நான் வசுவை நினைச்சுதான் கட்டி பிடிச்சோன்னு சொன்னா விட்டுருவாங்களா ஐயா? ஐயோ தாத்தா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல தாத்தா. நான் சொல்றதெல்லாம் சத்தியம் தாத்தா. சரிப்பா, அவன் வசுவாவே இருக்கட்டும். அதை இந்த ஊர் நம்ப வேண்டாமா? ஐயோ, அதுதான் உங்களுக்கு எல்லாம் எப்படி நம்ப வைக்கிறது புரியவே இல்ல. அவன் வசுன்னு எனக்கு புரியுது, அந்த கடவுளுக்கு தெரியுது. அந்த கடவுள்கிட்ட போய் தான் உங்களுக்கு எல்லாம் புரியவேன்னு சொல்லி ஓன்னு அலறு போல இருக்கு. பேராண்டி, நீ எப்ப தெய்வத்தை உனக்கு சாட்சியா கூப்பிட்டியோ அப்பவே அந்த பிரச்சனையை நான் தெய்வத்துக்கிட்டே விட்டுட்டேன். இனிமே அதை பத்தி யாரும் பேசாதீங்க. அந்த தெய்வம் வசுவை உனக்கு காட்டி கொடுத்த மாதிரி அந்த முருகன் எங்களுக்கும் காட்டி கொடுக்கட்டும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த முருகனை நம்புனா நிச்சயம் நம்மளை கைவிட மாட்டாங்க. நீ எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா போப்பா, போப்பா. பாரு எப்படி சளி பிடிச்சிருக்குன்னு. நல்லா மழையில நனைய வேண்டியது, அப்புறம் தும்ப வேண்டியது. ஏண்டா
மழையில நனைஞ்சிருக்கிய, உடம்புக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னடா பண்றது? தாத்தா, மழையில நனையறதெல்லாம் ஒரு சுகம் தாத்தா. தாத்தா ஹாய். ஏண்டி அவ்வளவு மிரட்டுற? என்ன ஃப்ராட் பண்ணிட்டு வந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஜாலியா மழையில நனைஞ்சோம். அன்பு, அன்பு செல்வி, கதை விடாத. அன்பு செல்வி, அன்பு செல்வி. என்னாச்சு மாமா, ஏன் என்கிட்ட கத்திக்கிட்டே வர? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு நானே குதிச்சு போய் வந்திருக்கேன். நீ என்னடானா சாதாரணமா கேட்டுட்டு இருக்க? என்னடி சொல்றாரு? என்ன நடந்தது? நீ என்ன கேள்விப்பட்ட? யாரோ ஒருத்தன் உன்னை கிணத்து மேட்டுல கைய பிடிச்சு இழுத்தானாமே, யார் அவன்? ஐயோ, என்னடி சொல்றா? நீ எதுவுமே சொல்லவே இல்லையே. மா, இதெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய விஷயம் இல்ல. ஏண்டி வீரா யாரோ ஒருத்தன் கைய பிடிச்சிட்டாங்கறான், நீ பெரிய பிரச்சனை இல்லங்கற? மா, என்ன நடந்துச்சுன்னு முதல்ல கேளு. அந்த ஆள் குடிச்சிருந்தான், கிணத்து மேட்டுல நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான். சரி, கீழே விழுந்துற போறானேன்னு அவனை அப்படியே கை தாங்கியெல்லாம் இறக்கி விட்டேன். அவன் அப்படியே தடுமாறி ஏன் மேல விழுந்துட்டான். அப்ப நான் தாங்கி பிடிச்சேன், அவ்வளவுதான். அதத்தான் மாமா சொல்லுது. அப்படிதானே மாமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவன் வேணும் தான் கட்டி பிடிச்சான். அதுக்கு அண்ணி பலார்னு ஒண்ணு விட்டாங்க. உண்டா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. போதுமா? என்ன நடந்துச்சுன்னு பார்த்த சாட்சியே இங்க இருக்கான். நீ உன் இஷ்டத்துக்கு அளந்து விடாத. மாமா, இது என்ன கோர்ட்டா சாட்சி எல்லாம் வச்சு விசாரிக்கிறதுக்கு? சரி, நீ சொல்ற மாதிரிதான் நடந்துச்சு, இப்ப என்ன பண்ண சொல்ற? நீ ஒன்னும் பண்ண வேணாம், என்ன பண்ணணும் நாங்க பாத்துக்கிறோம். நீ ஆள் யாருன்றதை மட்டும் காட்டு. ஐயோ, சொல்றத கேளு, இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு. இதோ பாரு அன்பு, நடந்த உண்மையை உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து மறைக்கலாம், ஆனா என்கிட்ட இருந்து மறைக்கவே முடியாது. இந்த ஊருக்குள்ள என்ன நடந்தாலும் எனக்கு தகவல் வந்துரும். யாரும் என்னை ஏமாத்த முடியாது. ஐயா போ மாமா, உன்னை ஏமாத்துனா எனக்கு என்ன அவார்டா கொடுக்க போறாங்க? அதான் அவன் சொன்னதை கேட்டல்ல, அவன் தெரியாம தான் கட்டி பிடிச்சான். ஏண்டி அப்ப கட்டி பிடிச்சானா? அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, உனக்கு வேற தனியா விலைக்கு சொல்லணுமா? இந்தாரு மாமா, அதுக்கே அவனுக்கு நான் பலார்னு ஒண்ணு விட்டுட்டேன். என்னடி ஆச்சு? வேணும்னு கட்டி பிடிச்சிருந்தான்னு வையேன், ஐயோ கொண்டே போட்டிருப்பேன். இதோ பாரு அன்பு, நிலைமை எப்பவும் நமக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்காத. இன்னொரு தடவை அவன் பிரச்சனை பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம்? ஒரு தடவை நான் கூப்பிட்டு கண்டிச்சு விட்டா அதுக்கப்புறம் அவன் வலிக்கே வரமாட்டான். மாமா, மறுபடியும் சொல்றேன், இந்த பிரச்சனையெல்லாம் நீ தலையிடாத. எனக்கு சூதானமாவும் இருக்க தெரியும், கோக்குமாக்கு பண்ணா கோளாறு பண்ணி விடுவும் தெரியும். இதோ பாரு அன்பு, இது தேவையில்லாத பிரச்சனை. எனக்கு பிரச்சனை கொடுக்க இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும். அப்படியே வந்தாலும் அதுதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. என்கிட்ட எவன் பிரச்சனை பண்ணாலும் நொங்கி போடுவேன், நொங்கி. இதோ பாரு பிள்ளை, இது ஊருக்குள்ள பெரிய பஞ்சாயத்தை கூட்டிரும். என்ன பெரிய பஞ்சாயத்து? 1000 பஞ்சாயத்தை பாத்துட்டேன் மாமா, சும்மா போவியா? உனக்கு என்ன பிரச்சனைனா சொல்லு, அதையும் வந்து முடிச்சு விட்டுறேன். அத்தை, அன்பு செல்விக்கு எதுவும் புரியல. ஒரு நாள் குடும்பத்தோட பஞ்சாயத்துல நிப்பீங்க, அன்னைக்கு புரியும் உங்களுக்கு. வாடா. பஞ்சாயத்தாம் பஞ்சாயத்து. ஐம் வெயிட்டிங். ஏய், என்னடி இதெல்லாம்? மா, அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. ஏண்டி அவனே வில்லங்கம் முடிச்சவன், அவங்கிட்ட போய் ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? அவனை பத்தி தெரிஞ்சதுனால தான் நான் இப்படி எல்லாம் பேசினேன். இல்லனா தேவையில்லாம வெட்டுவேன் குத்துவேன்னு போய் நிக்கும். அந்த பாவம் நமக்கு எதுக்கு? ஏண்டி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு நீ ஏண்டி என்கிட்ட சொல்லல? சொன்னா நீ என்ன செய்ய போற? ஒன்னு ஓன்னு ஒப்பாரி வைப்ப, இல்லனா அப்பா கிட்டயோ சித்தப்பா கிட்டயோ சொல்லுவ. அப்பவும் இதேதான் நடக்கும். சில விஷயத்தையெல்லாம் சத்தமே இல்லாம முடிச்சிடணும். இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா? உடு, நான் பாத்துக்கிறேன். என்னமோ போடி, அந்த கடவுள் தான் உனக்கு துணை இருக்கணும். அதெல்லாம் இருப்பாருமா, நீ நிம்மதியா இரு. அம்மா, அதான் அக்கா சொல்லுறால, நிம்மதியா இரு. ஆமா, சப்போர்ட்டுக்கு வந்துருவேன். வசு, நீ மின்னல் மாதிரி வர்ற, மின்னல் மாதிரி மறைஞ்சிடற.
உன்னை பார்த்தேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. உன்னை இன்னைக்கு நான் பார்த்த உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நீ என் கன்னத்துல அடிச்சப்போ உன் கைப்பட்ட உடனே எனக்கு அப்படியே ஒரு இனம் புரியாத உணர்வு. அதுலயே நீதான் என்னோட வசுன்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லுச்சு. வசு, வசு, நீ ஏன் வசு இப்படி பண்ற? என்னை ஏன் அலைய விடுற? நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் தான். ஆனா இந்த 5 வருஷத்தை ஒரு ஆயுள் தண்டனையா நினைச்சு நான் வாழ்ந்துட்டேன். போதும் வசு, கொஞ்சம் கருணை காட்டு வசு. நீ என் கூடயே வாழ்ந்துரு வசு. வசு, போகாத வசு. இந்த தடவை நீ என் வாழ்க்கையில இருந்து விலகி போறத என்னால அனுமதிக்கவே முடியாது. தயவு செஞ்சு என் கூட வந்துரு வசு. நான் ஏன் போக கூடாது? ஏன்னா நீ என்னோட லவ், என்னோட லைஃப். நீ இல்லைனா எனக்கு யாருமே இல்ல வசு. வசு, என்னை விட்டு போயிட்டியா மறுபடியும்? என்ன இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொல்றதுக்கு பதிலா என்ன மொத்தமா கொன்னுடு வசு. அர்ஜுன் சார், ஏன் அழறீங்க? வாங்க செல்லம். வசு வந்தா சொல்லாமலே போயிட்டான். அதான் நான் வந்துட்டேன்ல, அப்புறம் ஏன் அழறீங்க? எனக்கு நீங்க 2 பேருமே வேணும். அர்ஜுன் சார், ஒன்னும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் பெரிய வசுந்தரா உங்ககிட்டயே வந்துருவா. அப்படியா சொல்றீங்க? ஆமா சார், கண்டிப்பா கட்டாயம் நடக்கும். நீங்க வேணா பாருங்க, சீக்கிரமே பெரிய வசு உங்ககிட்ட வந்துருவா. தனியா நின்னுட்டு இருக்க? வண்டி நின்னு போச்சா? வா மாமா கூட வா, புல்லட்ல போலாம். மரியாதையா உன் சோழிய பாத்துட்டு போ, எங்களுக்கு போய்க்க தெரியும். இப்படி சொன்னா எப்படி? ஏதோ கோளாறு இருக்கும் போலயே. வண்டிய சொன்னப்பா. இரு பாக்குறேன். நாங்க பாத்துக்கிறோம், நீ இடத்த காலி பண்ணு. தனியா இருக்கிற புள்ள கிட்ட லந்து பண்றது நல்லதுக்கு இல்ல. ஏன் புள்ள கோச்சுக்கிற? ஒரு ஒத்தாசை தானே. டேய், உன்னோட ஒத்தாசையெல்லாம் போதும், கிளம்பு. நாங்க எல்லாம் ஏரியாவுல வேற மாதிரி ஆளுங்க. ஊர்க்காரங்க பார்த்தாங்க
அம்புட்டுதான் ஜாக்கிரதை. ஐயோ ரொம்ப பயமா இருக்கு. என்ன லந்தா? தனியா இருக்கிற புள்ள கிட்ட இப்படி கிண்டல் பண்றது, கைய பிடிக்கிறது, தொடுறதுன்னு ஏதாவது பிரச்சனை பண்ண அப்புறம் கோக்குமா காயிரும். அப்புறம் நடக்கிறதுக்கு எல்லாம் நான் பொறுப்பில்ல. அப்போ உன தொட்டா பிரச்சனை, தொட்டா பிரச்சனை. நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. இப்போ தொட்டு தூக்குனா பிரச்சனை தானே. தூக்கிட்ட போது இரு. அன்பு, என்னடி ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு மோசமான கனவு. என்ன புள்ளையோ நீ? படுக்கிறதுக்கு முன்னாடி திருநீர் வச்சுட்டு படுனா கேக்குறியா? போ, போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து படு. ஐயோ, அவன் ஏன் என் கனவுல வந்தான்? ஐயோ, இப்படி கனவு வருது. ஐயோ, அவன் கூட லவ் பண்ற மாதிரி எல்லாம் கனவு வருது. என்ன ஊரே ரொம்ப அமைதியா வெறிச்சோடி கிடக்க. இந்த ஊர்லயா தம்பி இருக்குது? நான் வரேங்கிற அலர்ட் இல்லாம இருக்கிறானுங்களே. அது அது பரவாயில்லையே. இந்த கடையநல்லூர் காந்திமதியோட பெருமை தமிழ்நாட்டோட கடைக்கோடி கிராமம் வரைக்கும் தெரிஞ்சிருக்கே. ஐ லைக் இட். அதனாலதான் மாலை, மரியாதை, மேள, தாளம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. காந்திமதி, உன் பாடு யோகந்தான். வாடா 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 வாடா. இது வேலைக்காவாதுடா. கையில வச்சுக்கிட்டு சீன் காட்டுற. ஓடுற ஓடுற மாலை அக்கா கழுத்துல. அது டேய், ஏன்டா ஷாக் ஆயிட்டு மேல அடிக்கிறத நிப்பாட்டினீங்க? அதான் மாலையை போட்டாச்சுல, சும்மா அதிர்ற மாதிரி அடிங்கடா. அடிங்கடா. ஏன்டா நிறுத்த சொன்ன? நீ ஆசையா கேட்ட, நானும் மாலைய போட்டேன். மாலைய திருப்பி கொடு. என்னடா இது அக்கிரமமா இருக்கு? மாலைய போட்டுட்டு திரும்ப கேக்குற? அது வேற ஆளுக்கு போட வேண்டிய மாலை. வேற ஆளுக்கு போட வேண்டிய மாலையா? அப்போ இதெல்லாம் நமக்கு இல்லையா? நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? அது யாருடா எனக்கு ஈக்குவலா வரவேற்கிற மாதிரி பெரிய மனுஷன்? வரவேற்கல, அனுப்பி வைக்க. அனுப்பி வைக்கிறீங்களா? டேய், என்னடா வளர்ற? அவனதான் அனுப்பி வைக்கணும். டேய், பாவி பாவி, உனத்துக்கு போடுற மாலையாடா எனக்கு போட்ட? புடுறா புடுறா உன் மாலைய. நான் கேட்டா உன் வாயை திறந்து சொல்றது இல்லையா? காந்தி, இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஐயோ, சனி போனம் தனியா போகாதுன்னு சொல்லுவாங்க. இவனுங்க வேற பணத்துக்கு போடுற மாதிரி எனக்கு போட்டு விட்டானுங்க. இனி ஒரு நிமிஷம் கூட எனக்கு கூடாது. வழிய விடுங்கடா, நான் போய் தொலைறேன். டான்ஸ் ஆடுங்க, ஒண்ணு கொண்டு விட வேண்டாம். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஊருக்குள்ள வரும்போது கெத்தா என்ட்ரி கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி சொத்துன்னு போயிடுச்சே. நல்ல வேலை, நம்ம ஆளுங்க யாரும் இந்த அசிங்கத்தை பார்க்கல.
என்ன உத்தமா நல்லா இருக்கியா? ஆமா, என்ன இந்த ஊர்லயே செட்டில் ஆயிட்டியா நீ? அதெல்லாம் இருக்கட்டும். இங்க இப்ப என்ன நடந்துச்சு அத சொல்லுங்க. அதுவா, எனக்கு ரொம்ப இழகின மனசா வர வழியில அந்த பொணத்தை பார்த்தேன். சரி, ஒரு மாலைய போட்டுட்டு ஒரு டான்ஸையும் ஆடி மரியாதை பண்ணிட்டு வரேன். அப்படியா? நான் ஆரம்பத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ பாத்துட்டியா? சரி சரி, இந்த அசிங்கத்தை யார்கிட்டயும் சொல்லாத, அப்புறம் நான் நாண்டுட்டு தான் சாகணும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இத நான் அடுத்தவங்க கிட்ட வேற போய் சொல்லணுமா? நீ எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா இங்க நடந்தது யார்கிட்டயுமே சொல்லிடாத.